வரி வரி புலி அஞ்சாதடா துஞ்சாதடா சோழா சோழா மர மர புலி வீழாதடா தாழாதடா சீலா சீலா. பொங்கல், கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ரியாத் இந்திய சங்கம் விண்டர்ஃபெஸ்ட் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த விழாவை திரு விவேக், திரு பீட்டர் ராஜ், திரு அருள் நடராஜன், திரு மணிகண்டன், திரு மகேஷ் முரளிதரன் மற்றும் திரு அருண்குமரன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். ஜனவரி 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு அல் துரையா மண்டபத்தில் தலைவர் திரு மாதவனின் வரவேற்பு உரையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ரியாத் இந்தியன் அசோசியேஷன் ரியாத்தில் உள்ள இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அசோசியேஷனானது 25 வருடங்களுக்கு முன்பு இந்த அசோசியேஷன் ரியாத்தில் உள்ள லேபர்ஸ்க்கும் அதை ஒத்து எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்காக ஆரம்பித்த ஒரு அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் சார்பாக வருடம் நாங்கள் இந்திய பண்டிகைகள் மொத்தமாக, உதாரணத்துக்கு இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம். இதே போன்று ஓணம், ரமதான், விண்டர்ஃபெஸ்ட், கிறிஸ்துமஸ் எல்லா ப்ரோக்ராமும் எல்லா மதத்துக்காகவும் நாங்கள் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முக்கிய குறிக்கோளானது ஹியூமானிட்டேரியன், அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது. இங்கு யாராருக்கு என்ன உதவி தேவையோ ரியாவின் சார்பாக நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து தகுந்த நபர்களுக்கு தேவையான உதவிகளை வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய 25வது வருடம் சில்வர் ஜூப்ளி. வெகு சிறப்பாக இதை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இந்த வருட பொங்கல் மற்றும் கிறிஸ்துமஸ் 2 முக்கிய நிகழ்வுகளை சேர்த்து இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ரியாவில் உள்ள மெம்பர்களும் விருந்தினர்களும் வந்து உள்ளார்கள். நாங்கள் பொங்கல் வைத்துவிட்டோம். இப்பொழுது அந்த பொங்கலின் முக்கியமான அந்த பொங்கல் விருந்தோம்பல் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதை முடிந்து குக்கிங் காம்படிஷன், சமையல் போட்டி நடத்தி இருக்கிறோம். குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி நடத்தி இருக்கிறோம். அது முடிந்த பிறகு இன்று முக்கியமான நாங்கள் ஏஜிஎம் எனப்படும் எங்களுடைய வருட முடிவை நாங்கள் முடித்துவிட்டு அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதற்கான முன்னேற்பாக இன்று சிறப்பு கூட்டம் நடக்க உள்ளது. இது இன்றைய நிகழ்ச்சியின் நிரல். இதை போன்று ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகளும் ரியாவின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ரியா என்பது மக்களுக்காக, சமூகத்திற்காக. இங்கு சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அசோசியேஷனும் அமைப்புகளும் இருந்தாலும் ரியாவின் சிறப்பு என்பது நாங்கள் மதமோ ரிலீஜியஸோ இல்லை கட்சியோ இல்லை நாடையோ சார்ந்து கிடையாது. இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்து ஸ்டேட்டில் உள்ள எல்லாருமே மெம்பராக இருக்காங்க. முக்கியமாக இந்த ரியாத் இந்தியன் அசோசியேஷனில் 1500 மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 25 வருடமாக கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டு இருக்கும் ஒரு அமைப்பு ஆகும். இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் ரியாத் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுது எங்கள் கரங்களை நீட்டி இந்தியாவுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக வருடந்தோறும் நாங்கள் 8 ஸ்கூல்களை, அதாவது அரசு பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் நாங்கள் வருடந்தோறும் 8 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இதுவும் எங்கள் அமைப்பின் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக குறிப்பிட விரும்புகிறேன். எனக்கு கூட கிளிட்டஸா இருக்காரு. இவர் இந்த ரியா அமைப்பின் ஆரம்ப கட்ட இந்த ரியாவை உருவாக்குனதில் முக்கியமாக உள்ள ஒரு உறுப்பினர் ஆவார். எங்களுக்கு நீ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நாங்கள் எல்லா வருஷமும் ஒரே பிரசிடென்ட் செக்ரட்டரி இல்லை, எல்லா வருஷமும் நாங்கள் வருடந்தோறும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாத கடைசியில் பிரசிடென்ட் செக்ரட்டரி தலைவர்களும் தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். அதுக்கான கூட்டமைப்பு இன்று ஆரம்பித்து இந்த மாத கடைசியில் நடக்க இருக்கிறது. எங்களுடைய செக்ரட்டரி எங்களுடைய செக்ரட்டரி டிஎன்ஆர் சார், நான் பிரசிடென்ட். எங்களது சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தமிழர் பண்டிகையான பொங்கல் அதன் கலாச்சார பாரம்பரியத்தையும் தனித்துவத்தையும் கொண்டாடும் விதமாக அமைந்தது. திரு சந்தீப், திரு அசோக், செல்வி கிருஷ்ணந்து, திருமதி சுபத்ரா மாதவன், திருமதி சிவகங்கா மற்றும் பலர் கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை வழிநடத்தினர். பின்னர் மதியம் திரு முத்துக்கண்ணன், திரு கருணாகரன், திரு ஜோசப் மற்றும் பலர் மேற்பார்வையில்
சோழா உணவகத்திலிருந்து சிறப்பான பொங்கல் விருந்து பரிமாறப்பட்டது. நடனங்கள், மாறுவேட போட்டி மற்றும் பல வகையான கலை நிகழ்ச்சிகளால் நிறைந்த கலைமாலை நிகழ்ச்சியை திரு உமர்குட்டி, திரு ஜுபின் மற்றும் திரு சினில் நடத்தினார். திரு நிக்கில், திரு ஹபீப் மற்றும் பலர் ஒலி மற்றும் நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்தினர். டாக்டர் பொன்முருகன், திரு ஜார்ஜ், திரு பிஜு ஆகியோர் வருகை பதிவு நடைமுறைகளை திறம்பட நிர்வகித்தனர். திரு கிளீட்டஸின் தலைமையில் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் நிகழ்த்தப்பட்டது. கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக குழந்தைகளுக்கான வண்ணம் தீட்டும் போட்டியும் மாறுவேட போட்டியும் நடத்தப்பட்டது. பரபரப்பான போட்டிகளில் வண்ணம் தீட்டும் போட்டி சப் ஜூனியர் பிரிவில் ஆரா முத்துக்கண்ணன் முதலிடத்தையும், அல் ஒமேரா மற்றும் அல் அரோன் ஜஸ்டின் முறையே 2வது மற்றும் 3வது இடங்களையும் வென்றனர். ஜூனியர் பிரிவில் பிரணீதா முத்துக்கண்ணன் முதலிடத்தையும், மேதினி மற்றும் அக்ஷிதா 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களையும் வென்றனர். மாறுவேட போட்டியில் நக்ஷத்ரா முதலிடத்தையும், சீலன் ரஞ்சித் குமார், கிருத்தூன் கண்ணன் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களையும் வென்றனர். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பான நிகழ்வான சமையல் போட்டியின் நடுவராக செஃப் சையத் அலி, ஹாலிடேயின் செஃப் ராஜா, சோழா உணவகம் செயல்பட்டனர். அல்ஹதா யூனிட்டை சேர்ந்த திரு முருகன் மற்றும் அவரது குழுவினர் சமையல் போட்டியில் முதலிடத்தை பெற்றனர். அல்ஹதா யூனிட்டை சேர்ந்த திரு ஜோசப் அரக்கல் மற்றும் அவரது அணி 2ஆம் இடத்தையும், மலஸ் பிரிவை சேர்ந்த திருமதி வித்யா பாலச்சந்திரன் மற்றும் அவரது அணி 3ஆம் இடத்தையும் வென்றனர். வெற்றியாளர்களுக்கு சிறப்பான பண பரிசுகள் வழங்கப்பட்டது. இரவு 9 மணி அளவில் செயலாளர் TN ராஜு நன்றியுரை ஆற்றினார். இரவு உணவுடன் நிகழ்ச்சி நிறைவுற்றது.